வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 12 கங்கா கி கஹானி. கங்கையை பற்றின ஒரு ஸ்டோரி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். मेरा जन्म हिमालय की गोदी में हुआ था. ஸோ மேரா ஜென்மனா என்னுடைய பர்த், என்னுடைய பிறப்பு வந்து எங்கன்னா ஹிமாலயாவுடைய மடியில் தான் வந்து பிறந்தன்னு சொல்லுது. ஐ வாஸ் பார்ன் இன் த लैप ऑफ हिमालयास. नन्ही सी तारा के रूप में मैं उत्तराखंड के उत्तरकाशी जनपद में सीधत गंगोत्री हिमनद के उस स्थान से निकली जैसे कोमुही कहते हैं. ஸோ இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு எமர்ஜ் ஆகுது தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்ஹீசி தாரா ஒரு சின்ன நீரோடை மாதிரி தான் வந்து அது ஃபஸ்ட்டு தோன்றுது. எந்த இடத்துல தோன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட் என்ற இடத்துல, உத்தரகாண்ட் என்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாஷி ஜன்பத், உத்தரகாஷி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு எமர்ஜ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இது எந்த இடத்துலேருந்து வருது பார்த்தீங்கன்னா, கங்கோத்ரி கிளேஷியர், அந்த கங்கையுடைய பனிப்பாறைகள்லேருந்து வருது. ஸோ அது வந்து வெளியில் வர அந்த இடத்த பனி ஆறு வந்து உருகி அது வெளியில் நிக்கல்த்தினா வெளியில் வந்து வர இடத்த நம்ம என்ன சொல்வோம்னா கோமுகின்னு சொல்வோம். கோமுகி கஹதேஹே. கோமுக் से थोड़ा नीचे गंगोत्री में मेरा भव्य मंदिर है जहाँ देश भर से तीर्थयात्री आते हैं. ஸோ அந்த கங்கோத்ரிக்கு கொஞ்சம் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கிராண்ட் டெம்பிள், பவ்ய மந்திர்னா கிராண்ட் டெம்பிள், ஒரு பெரிய கோவில் வந்து அங்கே வந்து கங்கைக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ நாட்டில் தேஷ்பர்னா கண்ட்ரியில் இருக்க நிறைய தீர்த்த யாத்திரைனா புனித யாத்திரை போகிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க. ராஜா பகிரத் நே இஸ் ஸ்தான் பர் தபஸ்யா கி தி இஸ்லியே மேரா நாம் பகிரதி பி ஹே. பகிரத ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் வந்து தவம் பண்ணார். தபஸ்யானா தவம் வந்து பண்ணார், ப்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த நதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பகிரதி நதின்ற ஒரு பேர் இருக்குது. பகிரத மன்னன் தவம் பண்ணதுனால தான் இது வந்துட்டு ஸ்வர்க்கத்துலேருந்து பூமிக்கு வந்ததாக ஒரு கதை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த நதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பகிரதி நதின்ற ஒரு பேரும் கூட இருக்குது. யஹா சே மே நீச்சே टुकलती चली और मेरा रूप और निकरने लगा. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நதி வந்துட்டு கீழே குதிச்சு ஓடி வருது. அதனால் அதோடைய அழகும் வந்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பஹாடோं के चरती चट्टानों से टकराती हुई उछलती कूदती में आगे बढ़ती गई. ஸோ இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா மலைகளை வந்து குடைஞ்சி, அதாவது மலைகளை வந்து கட் பண்ணி, ராக்கெல்லாம் வந்து கட் பண்ணி அது கல்லுங்க மேலே மோதி, பாறைகள்லாம் வந்து மோதி குதிச்சு தான் வந்து அந்த ட்ராவல் பண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. தேவப்பிரயாக் மே முஜ்சே அலக்னந்தா ஆ மிலி. ஸோ தேவப்பிரயாக்ன்ற இடத்த வந்து அடைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அலக்னந்தான்ற ஒரு ஆரம் வந்து சேருது. ரிஷிகேஷ் பகுஞ்ச்னே பர் மே மைதான் மே உத்தர் ஆயி. ஸோ ரிஷிகேஷ்ன்ற இடத்த வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மலைகள்லாம் இல்லாமல் மைதான்னா பிளெயின் ஏரியா, அதாவது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு வந்து வந்துடுது. ரிஷிகேஷை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுஞ்ச்னேனா ரீச் ஆனதுக்கப்புறம், ரிஷிகேஷை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிளெயினான ஏரியாவுக்கு வந்து அந்த ரிவர் வந்து வந்துடுது, கங்கை வந்து வருது. யஹா மேரே किनारों पर साधु संतों और महात्माओं के आश्रम है. ஸோ இந்த நதியோடைய கரையில், கினாரோனா பேங்க் ஆஃப் த ரிவர், அந்த நதியோடைய கரையில் வந்து பார்த்திங்கன்னா சாதுக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் நிறைய ஆசிரமம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பகுத் சே நகர் மே மேரா தட் பர் பஸ் கயே ஹே. ஸோ நிறைய நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதியோடைய கரையில், தட்டுப்பர்னா அந்த கரையில், நதிக்கரையில் வந்து நிறைய நகரங்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கயி कारखाने खुल गए हैं. इन
सबको में ही पानी पहुंचाती हूँ. ஸோ இந்த நதியோடைய கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். நகரங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன இருக்கும், தொழிற்சாலைகள், கார்கானேனா என்னென்னா தொழில் நிறுவனங்களும் வந்து நிறைய இந்த நதிக்கரையில் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே தண்ணி வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி தான் வந்து அந்த சிட்டிஸ்க்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த கங்கை நதியிலேருந்து தான் கிடைக்குது. ऋषिकेश में हरिद्वार मेरे किनारों पर बसे प्रसिद्ध तीर्थ हैं. ரிஷிகேஷும் ஹரித்வாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதிக்கரையில் இருக்க ஒரு பிரசித்தனா ஃபேமஸான புனிதமான இடமா வந்து சொல்கிறாங்க. புகழ்பெற்ற புனித தலம், பிரசித்த தீர்த்தனா புனிதமான புகழ்பெற்ற புனித தலங்களாக வந்து கருதப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷும் ஹரித்வாரும். யஹாं का प्रकृति दृश्य और वातावरण बहुत शांत है. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அதோடைய இயற்கை காட்சிகள், பிரகிருத்தினா இயற்கை காட்சியும், வாதாவரன்னா அந்த என்விரான்மெண்ட் காற்று இருக்கும்ல, அந்த காற்று எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். பகுத் சாந்த் ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. हरिद्वार में हर 12 वर्ष बाद कुंभक मेला लगता है. ஸோ ஹரித்வாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கும்பக மேலானா கும்பமேளான்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். ஹரித்வார் கே பாஸ் சே ஏக் நகர் நிக்கலி கயி. ஹரித்வாருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகர் இருக்குது. நகர்னால் என்னென்னா இங்கே வந்துட்டு கேனல் கால்வாய் வந்து இருக்குது. ஹரித்வாருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் வந்து இருக்குது. இந்த இடத்துல நகர்ன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கேனல் கால்வாயை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஜிஸ் கங்கா நகர் கஹத்தேஹே. ஸோ அந்த கால்வாயை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கேனலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கா நகர்னு சொல்லி சொல்கிறாங்க. लाखों एकड़ भूमि को सिंचती हुई यह नहर उत्तर प्रदेश के कानपुर जनपद पहुँचे हैं. ஸோ லாக்கோங் ஏக்கர் லட்சக்கணக்கான நிலங்களை வந்து நீர்ப்பாசனம் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதியிலேருந்து தான் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நதி வந்துட்டு இந்த கால்வாய் வந்துட்டு கான்பூர், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கான்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மே பி घूमती घुमाती कानपुर पहुँच जाती हूँ. இது என்ன கடைசியாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துமும் சுற்றி வந்துட்டு கூம்தி குமாத்தினா ரோம் பண்ணிக்கிட்டே வந்து எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கான்பூரை வந்துட்டு போகுது. கான்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கடைசியாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர்ன்ற பிளேஸ்க்கு வந்து போகுது. கான்பூர் பாரத் கா பிரசித்த औद्योगिक நகர் ஹே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. யஹா கப்படே சமடே और लोगों के कारखानों है. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கப்படேனா ஜவுளி, சமண்டேனா என்னென்னா தோல் லெதர் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோஹே அப்படின்னா என்னென்னா இரும்பு தொழிற்சாலை, அயன் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து இருக்குது இந்த கான்பூர் इंडस्ट्रियल सिटी வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்குது. இன் कारखानों को पानी मुझसे ही मिलता है. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை எங்கேருந்து கிடைக்குதுன்னா இந்த கங்கை நதியிலிருந்து தான் வந்து கிடைக்குது. कानपुर से चलकर मैं प्रयागराज पहुंचती हूँ. கான்பூர்லேருந்து இது எங்கே போகுது எங்கே ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ்ன்ற இடத்த வந்து ரீச் ஆகுது. यहाँ यमुना से मेरा संगम होता है. ஸோ கங்கையும் யமுனையும் மீட் பண்ணுற இடத்துக்கு தான் பேர் பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கையும் யமுனையும் மீட் பண்ணுது. इस संगम पर भी प्रत्येक 12वें वर्ष कुंभ का मेला लगता है. ஸோ இந்த சங்கமம் நடக்கிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரயாக்ராஜ் என்ற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
கும்ப மேளா வந்து நடக்கும். இஸ் மேலே மே தேஷ் கே கோனே கோனே சே லாக்கோங் லோக் ஆத்தே ஹே. ஸோ இந்த கும்பமேளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தில் கண்ட்ரியில் இருக்க கார்னரில் எல்லா, அதாவது கண்ட்ரியில் இருக்க கோனேனா எல்லா மூலைகளிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த கும்பமேளாவுக்கு வருவாங்க. லாக்கோங் பீப்புள்ஸ் ஆர் கம் ஃப்ரம் த கண்ட்ரீஸ். மே ஃபிர் ஆகே படுத்தி ஹூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னமும் கொஞ்சம் முன்னோக்கி பாயுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. चलते रहना बहते रहना ही मेरा काम है. முன்னோக்கி போயிட்டே இருக்கிறது தான் வந்து என்னுடைய வேலை. அது வந்து முன்னோக்கி ஓடிட்டே ஆகே படுத்தேன்னா ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அந்த நதி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. மே வாரணாசி பகுஞ்ச்தி ஹூ. அது மாதிரி முன்னோக்கி பாஞ்சிட்டே அது எங்கே வந்து ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசின்ற பிளேஸை வந்து ரீச் ஆகுது. இஸ் நகர் கா தூஸ்ரா நாம் காஷி ஹே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நகர்னா சிட்டி. இந்த இடத்த வந்து நம்ம இன்னொரு பேர் வாரணாசிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தூஸ்ரா நாம், செகண்டரி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷினும் சொல்லி சொல்லுவாங்க, காசி. யஹ் பகுத் படா தீர்த்த ஹே. இது வந்து மிகப்பெரிய புனித தலமாக வந்து பில்கிரிம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு புனிதமான இடமா வந்து காஷியை வந்து சொல்கிறாங்க. वाराणसी से आगे बढ़ने पर मैं कई नदियों को अपनी गोदी में लगती हुई பீகார் ராஜ்யம் में पहुंचती हूँ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆறுகள் வந்து அந்த வாரணாசின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள் வந்து இந்த இடத்துல கலக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா பீகார் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து உள்ள என்டர் ஆகுது. यहाँ से पाटना पागलपुर आदि नगरों से होती हुई मैं पश्चिम बंगाल में प्रवेश करती हूँ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா பாட்னா பாகல்பூர் இந்த மாதிரி சிட்டிஸுக்கெலாம் வந்துட்டு என்டர் ஆகிட்டு அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலுக்குள்ளே வந்துட்டு போகுது. அதாவது பश्चिम பெங்காலில் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்து நுழையுதுன்னு சொல்கிறாங்க. पश्चिम பெங்கால்னா வெஸ்ட் பெங்கால். पश्चिम बंगाल में मेरी तो ताराएं हो जाती हैं. पश्चिम बंगाल வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீமாக ஓடைகளாக வந்து பிரியுது. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஏக் தாரா பங்களாதேஷ்கே சலி ஜாத்தி ஹே. ஒரு ஸ்ட்ரீம் ஒரு ஓடை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து போகுது. இன்னொரு ஓடை வந்து பார்த்திங்கன்னா வஹா உஸ்கா நாம் பத்மா பட்கயா ஹே. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீமோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பத்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நதியை வந்து பத்மா நதின்னு சொல்கிறாங்க. தூஸ்ரா தாரா கொல்கத்தா கி ஓர் ஜாத்தி ஹே. இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு வந்து ரீச் ஆகுது. வஹா முஜே ஹூக்லி பி கஹதே ஹே. ஸோ அந்த கொல்கத்தாக்குள்ளே போகிற அந்த ஸ்ட்ரீமை என்ன சொல்லுவாங்கன்னா ஹூக்லி நதின்னு சொல்லுவாங்க. அந்த மே பங்கால் கி காடி மே சமுத்திர சே மில் ஜாத்தி ஹே. கடைசியாக அது வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா அதாவது பங்கால் கி காடினா வங்காள விரிகுடாக்குள்ளே வந்து அந்த சமுத்திரத்தில் அந்த கடலில் வந்து மில் ஜாத்தி கலந்துருது, ஒன்றா வந்து கலந்துருதுன்னு சொல்கிறாங்க. முஜே பாரத்வாசி பவித்ர நதி மாந்தே ஹே. ஸோ இந்த நதியை வந்து பார்த்தீங்கன்னா பாரத்வாசினா இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் வந்து இந்த நதியை வந்துட்டு ஒரு புனிதமான நதி, கங்கைனாலே ஒரு புனிதமான நதியை வந்து இந்தியர்கள் எல்லாமே வந்து கருதுறாங்க. गंगोत्री से निकलते समय मेरा चांदी जैसा चमकीला रूप रहता है. गंगोत्री அந்த நதி தோன்ற இடம் இருக்குல்ல கங்கோத்ரின்னு பார்த்தோம். அந்த இடத்துல வந்து அது எப்படி இருக்குன்னா சாந்தி ஜெய்சா நிலவை போல சம்கீலா ரொம்ப ஷைனிங்காக வந்து இருக்கு. किंतु मुझे दुख है कि काशी पहुँचते मेरा चमकीला रंग मटमैला हो जाती है. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் காசியை வந்து ரீச் ஆகும் போது அதோடைய ஷைனிங் சம்கீலானா என்னென்னா அதோடைய ஷைனிங் எல்லாம் வந்து ரொம்ப மட்மைலானா ரொம்ப டிம் ஆகிட்டே வந்து வந்துடுது. அந்த ஷைனிங் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. कारखानों और शहरों का गंदा पानी मेरा जल को दूषित कर देता है. ஸோ அந்த சிட்டிஸ்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர அழுக்கு தண்ணி கந்தா பானினா டர்ட்டி வாட்டர் வந்துட்டு
அதோடைய ஷைனிங்கை வந்துட்டு கம்மிப்படுத்துறதா வந்து சொல்கிறாங்க. लेकिन मुझे अब इस बात की प्रसन्नता है कि इस ओर लोगों को ध्यान गया है. ஆனாலும் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா இப்போ வந்துட்டு முன்ன மாதிரிலாம் இல்லாமல் இந்த கங்கையை சுத்தம் படுத்துறன்றதுல மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு வந்து இருக்காங்க. தியான் கயானா அதை பற்றி வந்துட்டு எல்லாரும் திங்க் பண்ணவும் கேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. मेरा जल को शुद्ध करने के प्रयास आरंभ हो गया है. ஸோ இதோடைய தண்ணி கங்கையோடைய தண்ணியை வந்து சுத்தம் படுத்துறதுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்து ட்ரை பண்ண அதாவது சுத்தப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப ஹோகையாக சுத்தப்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான பணிகளையும் வந்து தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. मुझे उस दिन की प्रतीक्षा है जब मेरा जल वैसा ही स्वच्छ और निर्मल हो जाएगा जैसा गंगोत्री से निकलते समय रहता है. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தப்படுத்துகிற பணி வந்துட்டு தொடங்கிட்டாங்கன்னா இந்த தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சுத்தமாயிட்டு அது கங்கோத்ரியில் இருந்தப்போ அது பிறந்த இடமான கங்கோத்ரியில் இருந்தப்போ எப்படி வந்துட்டு அதோடைய ஷைனிங் இருந்ததோ அதே மாதிரி திரும்ப வருவன்ற நாளை எதிர்நோக்கி நான் காத்துட்ருக்கேன்ற மாதிரி இந்த லெசனை வந்து கங்கோத்ரி சொல்லி முடிக்குது. கங்கை வந்து அதோடைய ஸ்டோரியை தானே வந்து சொல்லி முடிக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கேன், எந்தெந்த சிட்டிஸ்க்கெலாம் வந்து கடைசியாக நான் எங்கே வந்து ரீச் ஆகிறேன் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு என்ன பண்ணுதுன்னா நான் சுத்தமாகிற நாளை வந்து நான் எதிர்நோக்கி இருக்கேன்ற மாதிரி இந்த லெசனை வந்து முடிச்சிருக்கு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.